ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் ஆடிஷன். இதில் நம்ம பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறது. டிஃபால்ட்டாக இங்கே நிறையா ப்ளகின்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்மளோட ட்ராக்குக்கு எப்படி எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் மல்டி ட்ராக்குக்கு கொண்டு போகிறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இதில் இதை நான் மல்டி ட்ராக் கொண்டு போய்க்கிறேன். அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதோட ஒன்று, இதோட ஒன்று. ரைட், இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை. சும்மா நான் இதை எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது எஃபெக்ட்லாம் அப்ளை பண்ணும்போது எப்படிலாம் அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ராக்குக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு ட்ராக்கு, இதுக்கு எப்படி எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த அனலைஸில் போய்ட்டு ஸ்பேன்னு சொல்லிகிட்ருக்கலவா, இது கொடுங்க. இது கொடுத்துட்டு லூப் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட், கொஞ்சம் நமக்கு இதாக இருக்குது. டிஃபால்ட்டாக நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. பாருங்கள், நான் அந்த எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னா அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சவுண்டு ஃபீல் ரொம்பவே கம்மியாக தான் கேட்கும். ஸோ இது மிட் சைடு ஸ்டீரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இத்தனை இதில் மாற்றிக்கலாம். இதை ரைட் லெஃப்ட் சேனல் மாற்றுறது. இது அண்டர்லே அப்படிங்கிற இதுக்காக ரீசெட் பண்ணிங்கன்னா எல்லாமே ரீசெட் ஆகிடும். இது ஸ்டாட்டிக் பார்க்குறது இருந்தால் பார்த்துக்கலாம். ரைட், ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸில் போய்ட்டு
இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் போய் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ரேக் ஸ்பேன் அப்படிங்கிற இது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தோம். இதே இது வந்துட்டு நம்ம ஒரு வாய்ஸ் ட்ராக்குக்கு வந்துட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிச்சு தான், வேறு ஒன்றும் உங்களுக்கு பெருசாக சேஞ்ச் இருக்காது. அந்த கிராஃபில் வந்துட்டு சேஞ்ச் இருக்கும். இதுதான் இந்த பீக் ஏரியா. ஸோ இதே போல் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்களாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நான் ஸ்லோவர் அப்படின்னு சொல்லி வச்சேன்னா ஸோ இதில் நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அவுட்புட்லாம் மாறுறதுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு இந்த பேனிங் ஸ்லோப் இதான் வந்துட்டு ஸ்லோப்பும்பாங்க. இந்த ஸ்லோப் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே இது பண்ணிக்க முடியும். மற்ற எதுலேயும் வந்துட்டு இந்த ஸ்லோப்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அதே போல் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ரைட். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.